ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேர்களே. இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில கடந்த 11 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது பற்றியும், இந்த மாற்றங்கள் இந்தியாவோட உலகளாவிய அந்தஸ்தை உயர்த்தியதோடு பல நேரடி பயன்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறது, அது பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது பற்றியெல்லாம் பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர், கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் வெளியுறவு கொள்கையில என்னென்ன மாற்றங்கள் அவர் கொண்டு வந்தாரு, 2014க்கு முன் 14க்கு பின் எப்படி பார்க்கறீங்க வெளியுறவு? நிச்சயமா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். இதற்கு முன்னதாக உலக நாடுகளின் தயவு இந்தியாவுக்கு தேவைப்பட்டது. இப்போது இந்தியாவின் தயவு எல்லா உலக நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். கடந்த 11 ஆண்டுகள் நம்ம செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, வல்லரசு நாடுகள் உட்பட அத்தனை பேரும் இந்தியாவுடன் வர வேண்டுங்கிறது அவர்களாக தேடிக்கொண்டு வருகிறார்கள். அதுக்கு முன்னே அப்படி இல்லை. நாம் தேடி தேடி சென்று கொண்டிருந்தோம். ஒரு நாடுகள் தவிர்த்து மீதி பேருக்கெல்லாம் இந்தியாவோட உறவுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தியதாக இல்லை. ஆனால் இப்போது ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனை பேரும் சில ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்திய பிரதமர் ஒரு நாட்டுக்கு போகிறார் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட நேரடியாக விமான நிலையத்துக்கே வந்து அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சொந்த வாகனத்தில் அழைத்து கொண்டு போய் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியாவை உலக அரங்கிலே மிக உச்ச நிலையிலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம். அதுதான் மிக முக்கியமான மாற்றமாக நான் பார்க்கிறேன். இந்த மாற்றம் இப்படி இந்தியா உலக நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்தது, இப்போது உலக நாடுகள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? இந்த மாற்றம் படிப்படியாக ஏற்பட்டதுங்கிறது நம்மள அப்படி நகர்த்தி இருக்கு. அதுதான். அது ஏன் அப்படின்னா, நாம் தொடர்ந்து சாதித்து வருகிற பொருளாதார வல்லமை அல்லது வளர்ச்சி, அது ஒன்று. இரண்டாவது, ஒரு வலுவான அரசியல் தலைமை, ஒரு தெளிவான அரசியல் தலைமை. இது இரண்டும் சேர்கிற போது தான் இந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி என்பது கடந்த சுமார் 20-30 ஆண்டுகளாகவே நாம் சிறிது சிறிதாக முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது ஒன்று. அதே சமயத்தில் ஒரு தெளிவான அரசியல் பார்வையும் தெளிவான அரசியல் வல்லமையும் இருக்கக்கூடிய ஒரு தலைமை கிடைச்சதுனால தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்க முடியும். ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லுவோம், இந்தியாவுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஒன்று ஜனநாயக குடியரசு, இரண்டாவது உள்நாட்டு பொருளாதாரம். இந்த இரண்டும் தான். இந்த இரண்டையும் மிகச் சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய அரசு. அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. நீங்கள் பாருங்கள், பல நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கூட கவிழ்க்கப்படுகின்றன. ஏராளமான ஆபத்துகள் வருகின்றன. அவர்களால் உலக அரங்கில் இருக்கக்கூடிய அந்த சவால்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்தியா மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கிறது, ஒரு தெளிவான அரசியல் வழிகாட்டல் இருக்கிறது, ஒரு வலுவான அரசு தலைமை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் தொடர்ந்து நாம் பொருளாதாரத்தை முன்னேறி கொண்டே வருகிறோம். இரண்டும் இணைகிற ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி தான் இந்த 11 ஆண்டுகளிலே நாம் சாதித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 79 நாடுகளுக்கு இதுவரை சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்டுடைய பல நாடுகளில் அந்த நாட்டுடைய உயரிய விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரை இந்திய பிரதமர் எங்கும் செல்லாத பல நாடுகளுக்கு போயிருக்காரு. இஸ்ரேல் ஆகட்டும், பாலஸ்தீன் ஆகட்டும், அப்படி ருவாண்டா, பப்புவா கினியா, பலது நம்ம அப்படி சொல்லிட்டே போலாம். அப்படி அவர் அந்த மாதிரி சூஸ் பண்ணி போனதுக்கான ஏதாவது பர்டிகுலர் காரணம் இருக்கும் அப்படின்னு? காரணம் அப்படிங்கிறது அது ஒரு அரசியல் தத்துவம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தத்துவம். அது ஒரு மனிதாபிமான ஒரு தத்துவம் தான். என்னென்னா, உலகிலே எந்த ஒரு நாடும் சிறிய நாடு அல்ல. அதுதான் இப்போ நம்ம சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு செய்தி. இந்தியா கடந்த 11 ஆண்டுகளாக சொல்லுகிற செய்தி, நீங்கள் சிறிய நாடு என்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவாக இருந்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும், சைனாவாக இருந்தாலும், இங்கிலாந்தாக இருந்தாலும், அல்லது ஜெர்மனியாக இருந்தாலும், பிரான்ஸாக இருந்தாலும், அதை நீங்கள் சொல்ல சின்ன பப்புக்குடிய நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் எங்களுக்கு ஒன்று தான். எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு அரசுமே ஒவ்வொரு நாட்டுக்குமே சம உரிமை உண்டு, சம பங்கு உண்டு என்பதை நாம் நம்புகிறோம். இந்த செய்தி தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 76 நாடுகளுக்கு இந்திய பிரதமர் சென்றிருக்கிறார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை செல்கிற போதும் குறைந்தது 3 நாடுகளுக்கு சேர்த்து தான் போவார், தனியாக போகிறதே இல்லை. 3 நாடுகள் பார்த்து விட்டு தான் திரும்பி வருகிறார்கள். அப்படின்ற போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டையும் நாம் தனிமைப்படுத்த விரும்பவில்லை. அது சிறிய நாடு என்கிற எண்ணமே நமக்கு இல்லை. சிறிய நாட்டுக்கு இந்திய பிரதமர் செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வழங்கப்படுவதும், அவருக்கு மிக உயரிய விருது வாங்குவதும் பார்க்குறோம். இதில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாதிரி சிறிய நாடுகளைச் சேர்ந்த அதிபர்களோ அல்லது பிரதமர்களோ இங்கே வருகிற போது அவர்களுக்கும் அதே சிவப்பு கம்பள வரவேற்பு நாம் தெரிகிறோம்.
அதை மிக முக்கியமாக பார்க்கணும். வளர்ந்து வருகிற ஒரு வல்லரசாக இந்தியா இருக்கிற போது அதனுடைய பிரதமர் அங்கே வருகிற போது அவர்களுக்கு மரியாதை தருகிறார்கள், சிவப்பு கமலம் விரிக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அப்படி இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்து அவர்கள் இங்கே வருகிற போது கூட அவர்களுக்கு என்ன மரியாதை செய்யலாம் அதற்கு இணையாக இங்கே நாம் மரியாதை தருகிறோம். அதுதான் அவங்களை இந்தியா அவர்கள் ரொம்ப பிரமிப்போட பார்க்குறாங்க, ரொம்ப வியப்போட பார்க்குறாங்க. வேறு எந்த ஒரு நாட்டு தலைவர் இது மாதிரி நம்ம நடத்தியதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். G20 அமைப்புக்கு நாம் தலைமை தாங்கினோம். அப்போது இதுவரை G20 நாட்டில் கூட யாருமே செய்யாத ஒன்றை நாம் செய்தோம். என்ன பண்ணால் ஆப்பிரிக்க ஒன்றியத்தை இதில் இணைக்க வேண்டும், ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு இதில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து இணைத்தோம்ல. அதுவே அவர்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக பார்த்தார்கள். ஏன்னா இது மாதிரி யாரும் குரலே கொடுத்தது கிடையாது. ஆனால் குரல் கொடுத்தது மட்டுமே இல்லை, அது G20 இணைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஆப்பிரிக்க யூனியன் உள்ள கொண்டு சேர்க்குறாங்கல்ல. அப்போ அது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எவ்வளோ மிகப்பெரிய அங்கீகாரம் தரப்பட்டிருக்கு பாருங்கள். ஏன்னா பொதுவாக நம்மளாம் பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம், ஆப்பிரிக்கா என்றாலே ஒரு இருண்ட கண்டம் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. அது இருண்ட கண்டம் அல்ல, ஒதுக்கி வைக்கப்பட்ட கண்டம் அது. ஆனால் இப்போ பாரத பிரதமர் வந்ததுக்கப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள் அத்தனைக்கும் அத்தனை அங்கீகாரம் தர்றாங்க. அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சமீப சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்க சைனா முனைந்து ஆப்பிரிக்க நாடுகளில் போய் முதலீடு செய்ய பார்க்குது. ஆனால் முதலே அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுத்தது இந்தியா தான். அப்போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாறுதல் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் உலக நாடுக்கும் கூட சமன்பாடே விடுங்க, பிற நாடுகள் கூட இந்த வறிய நாடுகளையும் சிறிய நாடுகளையும் எப்படி பார்த்ததுங்கிறது அந்த பார்வையே மாறி இருக்கிறது. அந்த பார்வையும் இந்தியா தான் மாற்றியிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இப்போ இந்திய அரசு அதை செய்திருக்கிறது. அதனால நம்ம திரும்பவும் சொல்கிறோம், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்ற பொறுப்பு. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வழியை ஏற்றுக்கொண்டு இந்த பொறுப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள அவசியமே இல்லை. ஆனால் நம்ம ஏற்றுட்டு இருக்கோம். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சிறிய நாடுமே தன்னளவிலே சுய அதிகாரம் கொண்ட ஒரு தனி அலகு, இண்டிபெண்டன்ட் யூனிட் பை இட் செல்ஃப். அதை நம்ம அங்கீகரிக்கிறோம், அதுக்கு மரியாதை கொடுக்குறோம் சொல்கிறேன். இதுதான் இப்போது சர்வதேச அரங்கத்திலே மிக வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் அதை நிதர்சனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள். இதை தான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். 11 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாற்றம், இப்போது என்ன மாற்றம் அப்படின்னா ஒரே ஒரு மாற்றம் தான். முன்னெல்லாம் வல்லரசு நாடுகள் என்ன சொல்லிச்சோ அது அப்படியே ஆமாம் சாமி போகிற அளவுக்கு தான் சிறிய நாடுகள் இருந்தன. ஆனால் இப்போ சிறிய நாடுகள் கூட கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டன. ஏனென்றால் அவர்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும், நம்முடைய குரல் சரியாக இருக்கிற போது, நம்முடைய கோரிக்கை நியாயமாக இருக்க போது இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய நாடு நம் பக்கம் நிற்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்தியா பார்க்குறதே இல்லை. இது அமெரிக்கா ஆதரவு நாடா, ரஷ்யா ஆதரவு நாடா, சீனா ஆதரவு நாடாலாம் பார்க்குறதே இல்லை. உங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறது, குரல் உண்மையிலேயே நியாயமான குரலாக இருக்கிறது, இந்தியா உங்கள் பக்கம் நிற்கும். செய்திருக்கமா இல்லையா பாருங்கள் கடந்த 11 ஆண்டுகளில். இதுதான் மிகப்பெரிய செய்தி. முன்பு அப்படி இல்லை. மற்ற நாடுகளைப் போல நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்து வச்சுங்க, அது வேறு விஷயம். நமக்கு ஏராளமாக பணிகள் பொறுப்புகள் இருந்தன. அதனால் நம்ம மிகப்பெரிய அங்கே கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் பாரத பிரதமர் தற்போது என்ன செய்து கொண்டிருக்காருன்னா, அந்த சிறிய நாடுகளின் குரலுக்கும் செவிசாய்க்கிறார், அந்த நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் சர்வதேச அரங்கில் அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. பப்புகினியா நாட்டுக்கு போகிறாங்க வச்சுக்கோங்க, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பாரத பிரதமர் சொல்கிற போது அது உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் தலைவர்களுக்கும் போய் சேர்கிறது. அதை இப்போது பாரத பிரதமர் செய்து கொண்டு வருகிறார். அதுதான் நாம் ஏதோ ஒரு அமெரிக்காவின் குரலாக நாம் இல்லை, சைனாவின் குரலாக நாம் இல்லை, ரஷ்யாவின் குரலாக நாம் இல்லை. நாம் நம்முடைய குரலை பிரதிபலிக்கிறோம், ஒழிக்கிறோம். அந்த குரலில் அவங்களுடைய கோரிக்கைகளும் சேர்ந்து வருகிற போது தான் அதற்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிறது. இல்லை என்னை கேட்டால் இதுதான் ஆகப்பெரிய மிகச்சிறந்த மாற்றம் நான் சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினரை புலம்பெயர்ந்தவர்களை அவர் பர்டிகுலராக பார்த்து அவர்களோட கலந்துரையாடுறார். அது மூலமா நம்ம நாட்டுக்கு என்ன பலன் கிடைச்சதா நீங்க பார்க்குறீங்க? முதல்ல பலனை எதிர்பார்த்து பாரத பிரதமர் செய்யறதில்லை. இப்போ இந்த இந்தியன் டயஸ்பரா சொல்லக்கூடிய இந்த இந்திய புலம்பெயர்கள் இல்லையா, இவர்களெல்லாம் அந்தந்த நாட்டில் அவர்களுடைய பொருளாதாரத்தில் மிக கணிசமான பங்காற்றி வருகிறார்கள். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ஏதோ அவங்க போய் வேலை தேடி போயிருக்காங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இவர்கள் அங்கே சென்று செய்கிற பணிகளால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு பொருளாதாரம் வலிமை பெறுகிறது. அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு நீங்கள் எடுத்து பாரத பிரதமர் ஆற்றுகிற அத்தனை உரைகளையும் நீங்கள் பாருங்களேன். சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் முக்கிய பங்காற்றி வருகிறீர்கள். தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, எங்கே போனாலும் சொல்லிட்டு வருவாங்க. அதுதான் மிக முக்கியம். இவர்கள் ஏதோ நான் ஒரு வேலைக்கு போனேன் சம்பாதிச்சேன் அப்படி இல்லை. அதை விட மிக முக்கியமானது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். இதனால் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்தியாவுடைய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எங்கே போனாலுமே பாரத பிரதமருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட அந்த நாட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்வத்தில் பார்க்குறாங்க. அங்கே அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில், அந்த ஊழியர்கள் மத்தியிலே பாரத பிரதமர் என்ன பேச போகிறார் அப்படின்னு. நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருந்தாலும் கூட நீங்கள் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள், இந்த அரசாங்கம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், அப்புறம் இந்த நாட்டு பொருளாதார வலிமைக்கு நீங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்களிப்பு தர வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறீங்களா. இதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தி. நீங்கள் எத்தனை உலகத் தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அதனால தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், புலம்பெயர் ஊழியர்கள் மத்தியிலே பாரத பிரதமர் உரையாற்றுகிறார் என்றால் அதை நம்மை விடவும் அங்கே இருக்கிற அரசுகள் அதை அதிக அக்கறையுடன் பார்க்கின்றன. என்ன ஒரு ஆரோக்கியமான நேர்மறையான ஒரு செய்தியை அங்கே விட்டுவிட்டு வர்றார்.
பாரத பிரதமர் சொல்கிற செய்தி இதுதான். அது ஒரு நல்ல செய்தி தானே. நீங்கள் எங்கே வேணா இருங்க, நீங்கள் எங்களுக்கு பணம் அனுப்புங்க, எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க எல்லாம் அடுத்தது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கணிசமாக இருக்க வேண்டும் சொல்கிறோம் இல்லையா. அதுதான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் புலம்பெயர் தொழிலாளர்களும் ஏன் இந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்திய அரசு இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆரவாரமான வரவேற்பு இருக்கும். ஏன்னா இப்போ அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய மரியாதை கிடைக்குது. ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே அங்கீகாரம் இருக்குது. எங்கே போனாலும் இந்தியர்கள் என்று சொன்னால் அவங்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கிறது. ஆனால் ஒரு முறை பாரத பிரதமர் அங்கே வந்து பேசிவிட்டு போயிடலான்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த நாடு நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த செய்தி எல்லாருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு போய் சேருது இல்லையா. அப்போ அங்கே வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லையா. அதுதான் முக்கியம். வெளியுறவு கொள்கை அப்படின்னு நம்ம பேசும்போதே அதோட டெஃபினேஷனை பற்றியே பார்க்கும்பொழுதே முதல்ல நம் நாட்டு நலன், நம் பாதுகாப்பு, நம்ம எல்லை பகுதி பாதுகாப்பு, இறையாண்மை நம்மளோட பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. அப்போ அந்த ஏரியாவில் இதை ஒரு 11 வருஷமாக என்ன விஷயங்களை மத்திய அரசு செஞ்சு வந்தது? முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெளியுறவு கொள்கை என்று வருகிற போது நம்முடைய வெளியுறவு கொள்கை மிகவும் ஆழமானது, மிகவும் வலிமையானது. நம்ம 3 விஷயங்களில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். 3 அம்சங்களில். ஒன்று என்ன அப்படின்னா, எந்த நாட்டு உள்நாட்டு பிரச்சனைகளிலும் நாம் தலையிடுவதில்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் தலையிட மாட்டோம். அது உள்நாட்டு பிரச்சனை, அந்த நாட்டு பிரச்சனை அந்த நாட்டு பிரச்சனை தான், தலையிட மாட்டோம். இரண்டாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டின் உறவையும் வேறு எந்த ஒரு நாட்டின் உறவோடும் நாம் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை. அதுக்கு மிகச்சரியான உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான், நாம் இஸ்ரேலோடும் நெருக்கமாக இருக்கிறோம், பாலஸ்தீனத்தோடும் நெருக்கமாக இருக்கிறோம், ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கிறோம், உக்ரைனோடும் நெருக்கமாக இருக்கிறோம். சரிங்களா. நமக்கு சீனாவும் ஒன்று தான், அமெரிக்காவும் ஒன்று தான், ரஷ்யாவும் ஒன்று தான். அப்போது எந்த நாட்டு உறவையும் வேறு எந்த ஒரு நாட்டினுடையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம். நாம் இதில் தெளிவாக இருக்கிறோம் என்பதை உலக நாடுகளும் தெளிவாக உணர்ந்திருக்கின்றன. அதனால் அந்த குழப்பம் வரவே இல்லை. 2, ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை நாம் தலையிடுவதில்லை. 2வது, ஒரு நாட்டினுடைய உறவை இன்னொரு நாட்டு உறவுடன் நாம் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை. 3வது, நம்முடைய உள்நாட்டில் நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் வேறு எந்த ஒரு நாட்டினுடைய அதிகாரமும் உள்ளே வர நாம் அனுமதிப்பதில்லை. சுயமாக முடிவு செய்கிறோம். நீங்கள் மிகச்சரியாக சொன்ன மாதிரி ஒரு சாவரின் ஸ்டேட், சரியா, சுய அதிகாரம் கொண்ட முழு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு. நம்ம அதனால் வேறு எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு இன்டர்ஃபியரன்ஸையும் நம்ம அனுமதிக்கிறது இல்லை, உள்ளே வர அனுமதிப்பதில்லை. அவர்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நாம் என்ன முடிவு செய்கிறோமோ அதுதான். இதில் தெளிவாக இருக்கிறோம். சரிங்களா. அப்போ 3, அவள் உள்நாட்டு பிரச்சனை நாம் தலையிடுவதில்லை, ஒரு நாட்டு உறவு இன்னொரு நாட்டுடன் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை. 3வது, இந்த நாட்டுக்காக நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை மட்டுமே சார்ந்தது, அதை வேறொருடைய பாதிப்போ தாக்கமோ வருவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. இந்த 3 தான் வெளியுறவு கொள்கையில் நம்முடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றன. இந்த 3லையும் மிக ஒரு வலுவான தீர்மானமான ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கை இப்போது இந்திய அரசு வைத்திருக்கிறது. எத்தனை புதிய சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, கடைசியாக வந்த லேபர் கோடு உட்பட. சரிங்களா. எதையும் எடுத்து பாருங்களேன், இந்திய அரசு எதை செய்ய வேண்டும் நினைக்கிறதோ அதை செய்கிறது. இதனால் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு, இதை சைனா எப்படி பார்க்கும், இதற்கு ரஷ்யா என்ன பதில் சொல்லுங்களோ நம்ம பார்க்குறது இல்லை. நம்முடைய நாட்டு நலன் என்ன, நம்ம நாட்டு மக்களின் நலன் என்ன, அதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நம்மால் சட்டம் இயற்றப்படுகிறது, அதை மட்டுமே நாம் நடைமுறைப்படுத்த முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னா, மிக முக்கியமாக இந்த இந்திய இறையாண்மை கொண்ட நாடு இப்போது மிக வலுவான அரசியல் தலைமையின் கீழ் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறபடிலாம் அங்கே நடக்காது, அதெல்லாம் இல்லை, அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி நாங்களும் உங்களோட எதுவும் சொல்ல தயாராக இல்லை. நீங்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணுங்கள். கடந்த 2-3 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஓராண்டாக எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய வல்லரசு நம்ம மீது ஒரு வரி அழுத்தத்தை தந்திருக்கிறது நமக்கு தெரியும். அதுவும் அந்த நாட்டுக்கு தான் அதிகமாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர். ஆனால் நம்ம எதுவும் விட்டு கொடுக்கல. ரஷ்யாவுடன் உறவே கூடாது, ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கக்கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வாங்கி கொண்டு வாங்குறோம். எதிர்ப்பாக வாங்க வேண்டும் இல்லை, இது எங்களோடது. இந்த 2 நாட்டுகளுக்கு கூடிய உறவு நாட்டுக்கு பலன் அளிக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் ஈராக்குடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, பாலஸ்தீன மாற்றுடன் பேசக்கூடாது, இஸ்ரேல் அதிபர்களுடன் பேசக்கூடாது, அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பாதை தெளிவானது, நம்முடைய அரசியல் தலைமை தீர்க்கமானது. அதுலேருந்து மாறவே கடந்த 11 ஆண்டுகளில் இந்த செய்தி மிக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மாறவே இல்லை. உக்ரைன் அதிபர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அப்போ நாம் என்ன சொன்னோம், நம்முடைய பாரத பிரதமர் என்ன அமைதின்றது தான் எங்களுடைய தேவை, இந்த பிராந்தியத்துக்கு தேவை. கிளியரா சொன்னாரு, திஸ் இஸ் நாட் தி எரா ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் தெளிவாக சொல்கிறார். இது யுத்தத்துக்கான ஒரு போருக்கான ஒரு காலம் அல்ல அப்படிங்கிறத 2 இடத்துலையும் போய் சொல்கிறாங்க. சரிங்களா. அதனால நாம் திரும்ப சொல்கிறோம், இந்த கடந்த 11 ஆண்டுகளில் நாம் சாதித்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுக்க இந்தியாவோட சுய கட்டுப்பாட்டிலே மிக தெளிவான சிந்தனைகளையும் மிக தெளிவான நடைமுறைகளையும் செயல்பாட்டு கொண்டு வர முடிந்திருக்கிறது இல்லையா. யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் இருக்கு இல்லையா, நெருக்கடிக்கும் அடிபணியாமல் இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய சாதனை. மிக நன்றி சார். நன்றி.